ஆண்டவராக இயேசுவே நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் வஞ்சகர் உலகத்திலே தோன்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாக இருக்கிறான். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட எப்படிப்பட்டவர், யார் எப்படிப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நாம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அறிக்கை பண்ண வேண்டும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இயேசுவை அறிக்கை செய்வது மிக அவசியமாக இருக்கிறது. அப்படி செய்யும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அநேக ஆத்துமாக்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறோம். இன்னும் அநேக காரியங்களை நாம் அறிக்கை செய்யும்போது அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அற்புதங்கள் எப்படிப்பட்டது என்பதை அநேக காரியங்களை நாம் அறிக்கை செய்யும்போது அறிந்து கொள்ள முடியும். அதை தான் இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் வஞ்சகர் உலகில் தோன்றிருக்கிறார்கள். இப்படி தேவன் அறிக்கை பண்ணும்படியாக விரும்புகிறார். ஆனால் அறிக்கை பண்ணாத அநேகர் இந்த உலகத்தில் உண்டு. அவர்களுக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, வஞ்சகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் தமது இரத்தத்தை இந்த மனுக்குலத்துக்காக சிலுவையில் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்த அன்பு, அப்படிப்பட்ட ஒரு தாயின் அன்பை போல தேவன் மனிதனுக்காகவே இந்த பூமியில் விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்தில் வந்து அநேக பாடுகளை அனுபவித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இதை அறியாத ஜனங்கள், மனிதர்கள், அநேக வாலிபர்கள், சிறுவர்கள் அனைவரும் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை வெறுத்து அவரை அறிக்கை பண்ணாதபடிக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனால் அவர் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை அறியாமல் இப்படி செய்கிறார்கள். அவர்களை இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், அநேக வஞ்சகர் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அவரை மறுதளிக்கும்படியாக, அவரை வெறுக்கும்படியாக அநேக மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்வதை குறித்து இயேசு கிறிஸ்து மிகவும் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். அப்படி ஏனென்றால் 12 சீஷர்களை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது, மனிதனாக அவதரித்த போது அவர் ஏற்படுத்தினார். அந்த 12 சீஷர்களில் ஒருவன் அவரை காட்டி கொடுத்தான், யூதாஸ் காரியத்தை. அதுபோல் இந்த பூமியில் நாம் வாழாதபடிக்கு நாம் அவரை அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளாக, வாலிபர்களாக, சிறுவர்களாக, முதியோர்களாக, தாய் தகப்பனாக நீங்கள் இருக்கும்போது மெய்யாகவே தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இருக்கும். அவர் உங்களுக்காக அன்பை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார். தம்முடைய ஜீவனையும் தம்முடைய இரத்தத்தையும் சிந்தி அநேக பாடுகள் பட்டு அவருடைய அன்பை வெளிப்படுத்தியும் நாம் அவரை அறிக்கை பண்ணாத, அவரை நேசிக்காமல் வாழ்வது மிகவும் கொடுமையான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் அதை தான் சொல்லியிருக்கிறது. இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆவி இல்லாதபடிக்கு கிறிஸ்துவை நேசிக்கிற, அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் இந்த பூமியில் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே எங்களை நேசித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் வந்து நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்துரு. அந்த அன்பை காட்டில் இந்த உலகத்தில் வேறு எந்த அன்பும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் இந்த பூமியில் வாழும்போது மனிதனாய் பிறந்து உம்மை அறிக்கை செய்யும்படியாக நீர் எங்களுக்காக நீர் இப்படிப்பட்ட சாக்கியத்தை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேகர் அறிக்கை பண்ணாதிருக்கிற அநேகர் உண்டு. அவர்களும் உம்மை அறிக்கை பண்ணும்படியான கிருபைகளை தாங்க. அவர்களும் உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாய் நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே. ஆமேன்.